மத்திய கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்க நிறுவனங்களை அழிப்போம் என ஈரான் ராணுவம் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்கள் தொடர்ந்து வரும் நிலையில் இதனால் ஈரானில் பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் மட்டும் 1900க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ள நிலையில் பல ஆயிரம் பேர் காயமடைந்துள்ளனர். ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. மேலும் அந்நாட்டின் முக்கிய பொருளாதார மண்டலங்களும் இஸ்ரேல் தாக்குதலில் தரைமட்டமாகியுள்ளது. இந்த நிலையில் ஈரான் மீது தாக்குதல் தொடர்ந்தால் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அமெரிக்காவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து ஈரானின் புரட்சிகர காவல்படை வெளிப்படையாக விடுத்துள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் தலைவர்கள் மீதான படுகொலைகளுக்கு இந்த நிறுவனங்கள் துணையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. இதன்படி ஆப்பிள், கூகுள், மெட்டா, மைக்ரோசாப்ட், டெஸ்லா, இன்டெல், என்விடியா ஆகிய நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் இந்த நிறுவனங்களின் ஊழியர்கள் தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ள உடனடியாக அலுவலகங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அந்த நாடுகள் வேறு வழியின்றி ஈரானுக்கு எதிராக களத்தில் இறங்கும் என்ற அச்சமும் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக வரும் காலங்களில் இந்த போர் மேலும் விரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.